இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலா பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்கிறார், உங்களுடைய கர்மவினை எப்படி செயல்பட போகிறதுங்கிறது இந்திய வேத ஜோதிடத்தை அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் பரிகாரம் அது மாதிரி விஷயம் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம். மே 2026 பிறக்கும் பொழுது மீனராசிக்காரர் பார்த்தீங்கன்னா ஜென்மசனியின் தாக்கத்தில் இருக்க போகிறாங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஜூன் மாதம் தான் பயிற்சி ஆகிறார். ஸோ மேலே எந்த மாற்றமும் இல்லை. 12ல் ராகு, 6ல் கேது. அதே சமயத்தில் ராஜ யோகாதிபதி என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாய் ராசிக்குள்ளேயே சனியோடு இருக்கிறங்கிறது நம்ம பார்க்கணும். அஸ்தம சனி தாக்கத்தில் அந்த செவ்வாய் வேற சேர்ந்து பயங்கர ஒரு தாக்கம். ஏப்ரல் மாதம் முழுக்க மே 2 வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சலும் கொஞ்சம் அலைச்சல்களும் கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மே 2nd வீக்லேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு விடுவு காலம் வருகிறது. செவ்வாய் சனியோட விலகுது. ஸோ அது நல்ல விஷயம். அதே சமயத்தில் சூரியனுங்கிற விஷயம் 6ஆம் வீட்டு அதிபதி 2ல் உச்சம் பெற்று அதுக்கப்புறம் 3க்கு போகிறது நல்ல விஷயம். ஸோ என்ன காமிக்குதுன்னா, மே மாதம் 2வது வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வருது. அதே மாதிரி சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருந்து அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம். புதனும் பார்த்தீங்கன்னா நட்பு வீடு ஆகிய சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் மனம் சஞ்சலமாகவும் மனம் டல்லாகவும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத அமைப்பாகவும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் உள்ளவாகவும் அது மாதிரி அமைப்பு தான் போகும். அலைச்சல்கள் ரொம்ப நிறையா இருக்கும். தேவையற்ற அலைச்சல்களாகவும் இருப்போம். அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் போய் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2-3 வாரம் கழித்து வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு விடிவு காலத்தை கொடுக்குது. ஜென்மசனியோ விஷயங்கள் முடியக்கூடிய அமைப்புகளை காட்டுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜென்மசனி ஆகிய சனியவே பார்க்கறதுனால ஒன்றுமே அதோட தாக்கங்கள் குறையும். ஸோ அதுக்கு வேணுங்கிற சில அடிப்படையான ஃபவுண்டேஷனான சில நல்ல விஷயங்கள் உங்கள் தொழிலையாக இருக்கட்டும், உங்கள் வேலையிலையாக இருக்கட்டும், உங்கள் உறவுகளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மே 2வது வாரத்திலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி வரக்கூடிய நல்ல அமைப்பை வாழ்க்கை சம்பவங்களாக அடிப்படைகளாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் சனியோட விலகிறதும், சுக்கிரனோட வீட்டில் புதன் வருவதும், சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் இது மாதிரி நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மீனராசிக்காரர்கள் இருக்கு. ஸோ இதுவரை மன உளைச்சலும் அலைச்சல்களும் மன விரக்திகளும் தேவையற்ற மனசோர்வுகளும் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மே மாதம் குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் பார்க்கலாம். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன மாதிரி தசாபுக்திகள் போகுது வச்சு பார்க்கலாம். இதே மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. படிப்பில் கெட்டிக்காரத்தனம் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி புதன் இருக்குது, உங்களுடைய தசாபுக்திகள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதன் புக்திநாதன் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம் என்ன, திக்பலம் என்ன, திக்பலம் என்ன, யார் யாரை பார்க்குறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க, லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறது, எந்த ஆதிபத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறதெல்லாம் தீர நம்ம ஆராய்ந்து அதுக்கு பிரகாரம் நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் ஒரு டிகிரி அடிப்படையில் இருந்து ஒரு டிகிரிலையும் ஒரு கிரகம் இருக்க நீங்கள் பிறக்கும் பொழுது எது மாதிரியான ஒரு கர்ம வினை உங்களுக்கு கொடுக்குது, எந்த தாக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, எது மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிறவை எடுத்துக்கொண்டீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம் தான் இந்திய வேத ஜோதிடங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா இது ஒரு ஃபார்ச்சூன் டெல்லிங்காக இந்நேரத்தில் இது நடக்குங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சாதாரண சாஸ்திரம் இல்லாமல் நம்மளுடைய பிறவி பயன் என்ன, நம்மளுடைய கர்ம பலன் என்ன, எது மாதிரி விஷயத்துக்காக நம்ம பிறந்தோம், நம்மளுடைய காலகட்டங்கள் எது மாதிரி காமிக்குது, எந்த திசையில் எது நடக்கும், எப்போ நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகும், எப்போ எது வரைக்கும் நம்ம சேஸ் பண்ணணும், எந்த நேரத்திலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, எந்த நேரத்தில் அதிகமான உழைப்புகள் தேவைப்படுகிறது, எந்த நேரத்தில் இடம் மாற்றங்கள் உண்டு, எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, கல்யாண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், வெளிநாடு விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜாதகத்தில் என்ன காட்டுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி தான் போச்சா, நம்ம ஜாதகம் சிங்க் ஆகுதா நம்ம லைஃபோட, ப்ரெசன்ட் எப்படி, ஃப்யூச்சர் எப்படி,
எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது, எந்த மாதிரி சாய்ஸ் நமக்கு வேண்டாம், எந்த கிரகம் யோகமா இருக்கு, எந்த கிரகம் அபயோகமா இருக்கு, 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு திசையெல்லாம் நடக்குதா, விரக்திகளையும் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, உடல் உபாதைகள்ல கேர்ஃபுல்லா இருக்கணுமா, உறவுகள் எப்படி, நமக்கு திருமணம் எப்படி, கலப்பு திருமணமா, காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, எப்படி நமக்கு பிராப்தங்கள் காட்டுது, சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் ஹெல்த் விஷயங்கள் எப்படி இருக்கு, அவங்க ரிட்டையர்மெண்ட் எப்போ வருது மாதிரி இருக்கு, எப்போ வந்து அவங்க வேலையிலேருந்து கொஞ்சம் ஓய்வு பெறுவாங்க, தொழிலில் எப்போ செட்டில் ஆவாங்க, அது மாதிரி எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான வாழ்க்கை குறிப்புகள், வாழ்க்கைக்கு வேணுங்கிற அந்தந்த அடிப்படையான அந்தந்த ஏஜில் வரக்கூடிய கேள்விகள், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன தசை நடக்குது, புக்தி நடக்குது, அந்தரம் நடக்குது, சூக்ஷமம் நடக்குதுங்கிற வாரக்கணக்கில் நாம் வந்து பலன்களை எடுத்து எது மாதிரி லக்னத்துக்கு எது மாதிரி விஷயத்தை கொடுக்குங்க. லக்னாதிபதி வைத்து தான் எல்லாம் சொல்ல முடியும். லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கா, லக்னம் எதை குறிக்குது, நீ எதை தேடி போய் கொண்டிருக்கிறீர்கள், ஃபினான்ஷியல் க்ளோரி தேடுறீங்களா, மன அமைதியை தேடுறீங்களா, உறவுகளை வந்து ஒரு ஹார்மோனியஸ்னஸ் அன்னோனியத்தை தேடுறீங்களா, குழந்தைகள் நல்லா வரணும்னு தேடுறீங்களா, அல்லது சிற்றின்பத்துக்கு தேடுறீங்களா, பேரின்பத்துக்கு தேடுறீங்களா, ஆன்மீக தேடுதல் உண்டா, எது மாதிரி விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறதுங்கிறதா நம்மளுடைய ஜாதகத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய விஷயமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையாக பார்த்து அது மூலமாக எது மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷம் என்ன, நாம் வாங்கி வந்த வரன் என்ன, எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது, அந்த கிரகத்தின் வேலை தொழில் படிப்பைக்கு நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையை எளிதில் அமைச்சு கொள்ளலாம், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம், எந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதை நாம் துல்லியமாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய ஜாதகத்து மூலமாக பார்த்து அதையே இப்போ நம்ம சொன்ன கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாத பயிற்சி நம்ம எப்படி பொது பலனாக பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்ன, நம்மளுடைய கோல்ஸ் என்ன, எந்த நேரத்தில் எப்படி செய்யலாம், எப்படி ஒருத்தருக்கு கூகுள் மேப் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்வதற்கு, தெரியாத இடத்தை போய் சேர்வதற்கு அது உதவிகரமாக இருக்குது ஒழிய அது நாம தான் போய் டிராவல் பண்ணணும். கூகுள் மேப் உங்களை தூக்கிட்டு போய் விடாது. அதே போல இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன், என்ன மாதிரி ஒரு ட்ரெஜெக்டரி, என்ன மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது, எதை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம், எப்போ நேரத்தில் எதை செய்தால் நமக்கு எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்கள் அடைய முடியும், நம்மளுடைய தேவையற்ற விஷயங்களை நம்ம தவிர்த்தாவே பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய விஷயத்த நல்லா செய்யலாம். நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ராக்டடாக போயிடுறோம். படிக்கிற விஷயத்துல இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், பண்ணிய 1 வருஷம் 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு உகந்ததில்லை, நமக்கு அது சரி வரல அப்படின்னு நினைக்கிறோம். அது முதலே நமக்கு தெரிஞ்சு வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளோட கர்ம வினைகளை கிரகத்தின் சஞ்சாரங்கள் மூலமாகவும் கோச்சார பலன்கள் மூலமாகவும் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற முறையிலையும் பார்த்து அது உங்களுடைய துல்லியமான தசாபுக்தியில் வச்சு சிங்க் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.